கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நாம் கிறிஸ்துவின் பாடு மரணங்களை, கிறிஸ்துவின் பவனியை, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூறுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. ஆமென். அவர் நமக்காய் இந்த பூமிக்கு வந்து அவர் பிறந்து சிலுவையை ஏற்று நம்முடைய பாவங்களுக்காய் நம்மை ரட்சிக்க, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த, நம்மை மேன்மைப்படுத்த அவர் சிலுவையிலே தொங்கி, ஆமென், 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதம் அந்த உயிர்த்தெழுதலையும் அந்த மரணத்தையும் நினைவு கூறுகிற ஒரு மாதம், அது விசேஷித்த மாதமாக இருக்கிறது. ஆமென். நமக்காய் ஒரு குமாரன் கடந்து வந்து, அந்த தேவ குமாரன் நாம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காய், நம்முடைய மீறுதல்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் ரத்தம் சிந்தி அந்த சிலுவையிலே மரித்து நமக்கு ஒரு ரட்சிப்பை, மீட்பை அவர் உண்டு பண்ணின மாதம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்து அந்த மகிமையை நமக்கும் அவர் வைத்து போயிருக்கிறார். நித்திய ஜீவன் என்கிற மகிமையை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். நமக்கு ஜீவன் உண்டாகும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது, யோவான் சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறேனே என்று வேறென்றிருக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், திருடன் திருட வருகிறான், ஆனால் நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது அவர் கொடுக்கிற ஜீவன் மாத்திரமல்ல, நமக்கு பரிபூர்ண ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அங்க பரிபூர்ணத்தில் ஒரு முழுமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நாம் மிகவும் அருமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆங்கில வேதாகமத்தை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது, ஆமென், அங்க நாம் வாசிக்கும்போது, I came that they may have and enjoy life and have it in abundance. ஆமென். ஒரு பரிபூர்ண ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அங்க பரிபூர்ணம் என்பது எதை குறிக்கிறது? அங்க நாம் வாசித்து பார்க்கும்போது, to have it in abundance, அது மாத்திரமல்ல, to the full till it overflows. ஹல்லேலூயா. இப்போ ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு என்றால் என்ன? நிரம்பி வழியத்தக்கதாய் பரிபூர்ண ஜீவனை, பரிபூர்ண வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அவர் கொடுக்கிற வாழ்வு அது ஒரு முழுமையான வாழ்வா இருக்கிறது, அது ஒரு முழுமையான ஜீவனா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த காலை வேளையிலே, ஏப்ரல் மாதத்திலே கர்த்தருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுகிற இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பரிபூர்ண வாழ்வை கொடுக்கிற தேவன். இந்த ஜீவன் எதை குறிக்கிறது? அது ஒரு வாழ்வை குறிக்கிறது, அது ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுப்பேன். ஆமென். நமக்கு பரிபூர்ண வாழ்வு, to the full till it overflows. ஹல்லேலூயா. நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பார். நமக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்துவார். ஆமென். நமக்கு பரிபூர்ண வாழ்வு உண்டாகும். ஹல்லேலூயா. நமக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுக்கிற தேவன் அவர், பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அதே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 3:17, உலகத்தை
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமா, தேவன் தம்முடைய குமாரனை அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. நம்மை விடுவிப்பதற்காகவே ஒரு குமாரன் நமக்காய் கொடுக்கப்பட்டார். நம்மை ரட்சிப்பதற்காகவே ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, நமக்கு பரிபூர்ண வாழ்வை உண்டு பண்ணும்படியாக நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையிலே நாம் ஒவ்வொருவருக்காக மரித்து நித்திய ஜீவனை நமக்கு உண்டு பண்ணி நம்ம நாள் இது. ஹல்லேலூயா. அதே யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது, யோவான் சுவிசேஷம் 16:28, நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்றார். ஆமென். இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவினிடத்திலிருந்து உங்களை ரட்சிக்க புறப்பட்டு வந்தேன். ஹல்லேலூயா. நமக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுக்கும்படியாய் நான் பிதாவினிடத்திலிருந்து நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். ஆமென். அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும்படியாய் அவர் புறப்பட்டு வந்தார். ஹல்லேலூயா. பிதாவை விட்டு அவர் அனுப்பப்படுகிறவராய் மாத்திரமல்ல, அவர் புறப்பட்டு வந்து நமக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் ஜீவனை கொடுக்கிறவர், அது பரிபூர்ணம் அடையும்படி அவர் அதற்காய் பிரயாசப்படுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரிபூர்ண வாழ்வை கொடுக்கும்படி நன்மைகளால் ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புகிற தேவன் அவர். ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நமக்கு ஒரு பரிபூர்ண வாழ்வை கர்த்தர் கொடுப்பார். எல்லாவற்றிலும் ஒரு முழுமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். டு தி ஃபுல் till it overflows. ஆமென். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி நமக்கு ஒரு பரிபூர்ண வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பரிபூர்ண வாழ்வை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அதை முழுமை அடைய செய்ய கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் சில வசனங்களை தியானித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து பின்பு நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஒரு இயேசுவுக்குள்ளே நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். இந்த காலை நேரத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவர் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமம் 28, 11, 12. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் முதலாவது சொல்றாரு, கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர்.
பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற தேவன். ஆமென். மிருக ஜீவன்களின் பலன் எதை குறிக்கிறது? அது நம்முடைய பொருளாதாரத்தை குறிக்கிறது. ஆமென். அது நம்முடைய ஃபைனான்ஸை குறிக்கிறதா இருக்கிறது. அடுத்தது நிலத்தின் கனி, அது எதை குறிக்கிறது? நம்முடைய வேலையிலே நாம் சம்பாதிக்கிற நம்முடைய வருமானங்கள், நம்முடைய சம்பாத்தியத்தை அது குறிக்கிறது. ஆமென். இவைகள் அனைத்திலும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு நேராய் அவர் வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோமே, இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். ஆமென். கர்த்தர் நமக்காய் வானத்தை திறக்கும்படியாய், நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய், நம்முடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், பரிபூர்ண வாழ்வை கொடுக்கும்படியாய் இயேசு சொல்லுகிறார், இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய சபைக்கு நேராக அவர் புறப்பட்டு வருகிறவராய் இருக்கிறார். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் புறப்பட்டு வருகிறார். நித்திய ஜீவனை கொடுக்க அவர் புறப்பட்டு வருகிறார். ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. abundant blessing. ஆமென். அதே உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி, உன் நன்மை உண்டாகும்படி தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. இப்போ இந்த மாதத்தில் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண நன்மையை, பரிபூர்ண கிருபைகளை கர்த்தர் அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. overflow in blessing. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனம் சொல்லுகிறது, you will lack nothing. நீங்க ஒன்றுக்கும் குறைவுபட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் மகிமையின் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்கி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன்களை அவர் 5000 பேருக்கு போஷித்த தேவன். ஆமென். போஷித்தது மாத்திரமல்ல, அங்க 12 கூடையிலே அவர்களை மீதம் எடுக்க செய்தார். ஹல்லேலூயா. அதுதான் ஓவர்ஃப்ளோ. ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் அது ஓவர்ஃப்ளோ ஆகிறது, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 12 கூடைகள். ஆமென். அவர்கள் மீதம் எடுத்தது போல நிறைவான ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த மாதத்திலே நமக்கு உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க பார்சல்லாம் எடுத்து போனது பிறகும் 12 கூடை அங்கே மீதி இருக்கிறது. ஆமென். நம்ம கூட்டங்கள்லாம் என்ன நடக்கும்? சாப்பாடு நிறைய மிந்திருச்சுன்னா நிறைய பார்சல்லாம் நிறைய போகும். அப்போ எவ்வளோ பார்சல், 5000 பேர் பார்சல் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் கூட 12 கூடை மீறத்தக்கதாய் கர்த்தர் அங்கே ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, ஹல்லேலூயா, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே உண்டு பண்ணினது போல நம்முடைய வாழ்க்கையில இந்த காலை நேரத்தில் கர்த்தர் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சிலுவையிலே கர்த்தர் தரித்திரங்களை உடைத்த தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் சிலுவை மரத்திலே தொங்கி எல்லா சாபமான கிரியைகளை, எல்லா தரித்திரங்களை உடைத்து நம்மை மேன்மையடைய செய்யும்படியாய், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றை சிலுவையிலே உண்டு பண்ணினார். அதன் மூலமாய் நமக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த மாதத்திலே கடந்து வரும். ஆமென். abundant blessing. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? abundant blessing மாத்திரமல்ல, overflowing blessing. ஹல்லேலூயா. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். உங்களுடைய பண்டக சாலை நிரம்பி வழியும், உங்களுடைய ஆகாரங்கள் நிரம்பி வழியும், உங்களுடைய பொக்கிஷ சாலைகள் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பரிபூர்ண வாழ்வை நான் கொடுக்கிறேன். அப்போ பரிபூர்ண வாழ்வு முழுமை அடையும்படியாய் அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்பி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை
நாம் வாசிப்போம். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமுத்திரத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹalleluya. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம். ஆமென். பரிபூர்ண சந்தோஷம். ஹalleluya. A overflowing joy, abundant joy in his presence. hallelujah. இப்ப இந்த மாதத்துல பரிபூர்ண சந்தோஷத்தாலே ஆனந்தத்தால் அவர் நிரப்பி நடத்துகிற தேவன். ரோமர் 15:13 நாம் வாசிக்கிறோம், அவர் சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்பி நடத்துவார். ஹalleluya. அவர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம் அது பரிபூர்ண சந்தோஷமா இருக்கும். இந்த மாதத்துல, இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் பரிபூர்ண சந்தோஷத்தை நான் உண்டு பண்ணுவேன். ஆமென். A abundant joy, a overflowing joy, the fullness of joy. hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிற புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன் அவர். சங்கீதம் 126 சங்கீதம் 2 வசனம் 3 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, Psalms 126 verses 2 and 3. அப்பொழுது தம்முடைய வாய் நகைப்பினாலும் தம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலே நிறைந்திருக்கும். ஹalleluya. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இப்போ 1 வசனம் வாசிங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, ஹalleluya. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது அவளுடைய வாய் நகைப்பினாலும் அவர்களை மகிழ பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya. அப்போ இந்த மாதத்துல கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நம்மையும் அவர் மகிழ பண்ண போதுமானவராய் இருக்கிறார். நம்மையும் மகிழ பண்ண அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய உதடுகளை ஆனந்த களிப்புள்ள உதடுகளாய் மாற்ற கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். A overflowing joy. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. அவர் இந்த நாளிலே அவர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது அங்கே ஆனந்த சத்தம் உண்டாயிற்று. அவர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது கர்த்தருக்குள் கர்த்தருடைய மக்கள் மகிழ ஹalleluya மகிழ்ந்தார்கள். ஆமென். அப்போ இந்த நாளிலே கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவு கூறுகிற இந்த மாதத்திலே, இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பையும் திருப்பி அவர் நம்மை மகிழ பண்ணுகிற தேவன். ஆமென். பரிபூர்ண ஆனந்தத்தை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. அப்போ கர்த்தர் இந்த மாதத்திலே நம்முடைய சிறையிருப்பையும் அவர் திருப்ப அவர் போதுமானவர். ஆமென். லூக்கா 4 18-19 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது, லூக்கா 4 18-19 வசனங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஆமென். என்னை அனுப்பினார். ஹalleluya. அப்போ கர்த்தர் எதற்காக புறப்பட்டு வருகிறார்? கர்த்தர் எதற்காக அனுப்பப்பட்டார்? நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றும்படியாக. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றி, ஹalleluya, வியாதி என்னும் சிறையிருப்பை மாற்றி, பலவீனம் என்னும் சிறையிருப்பை மாற்றி, நெருக்கம் என்னும் சிறையிருப்பை மாற்றி, பாரம் என்னும் சிறையிருப்பை மாற்றி, ஹalleluya, இவை அனைத்தையும் சிலுவையிலே அவர் ஜெயமாய் மேற்கொண்ட தேவன் அவர். இந்த நாளிலே நம்முடைய சிறையிருப்பை மாற்றி அவர் நம்முடைய உதடுகளை ஆனந்த களிப்புள்ள உதடுகளாய் நம்முடைய இருதயங்களை மகிழ பண்ணுகிற தேவன் அவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. A overflowing joy will fill each and every one of you present here. ஒரு நிறைவான சந்தோஷம், ஒரு வழிந்தோடுகிற சந்தோஷத்தினாலே நம்முடைய குடும்பத்தை அவர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சிலுவையிலே அவர் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் வெற்றி சிறந்த தேவன் அவர். ஆமென். 19 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அதற்காகவே என்னை அவர் அனுப்பினார். ஹalleluya.
யோவான் 16:28 நாம் வாசித்தோம் அல்லவா, அதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். இந்த காலை நேரத்தில், இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கிற நமக்கு நேராய் கர்த்தர் புறப்பட்டு வருகிறார். நம்முடைய சிறையிருப்பை மாற்றும்படியாக, நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாக, ரட்சிப்பின் சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாக, திரும்பவும் எல்லா நெருக்கங்களை மாற்றி ஒரு பரிபூர்ண வாழ்வை கொடுக்கும்படியாய் கர்த்தர் என்னை அனுப்பினார். அதற்காக அவரும் புறப்பட்டு வருகிறார். இந்த காலை நேரத்தில், ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், பரிபூர்ண ஆனந்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே உண்டாயிருக்கும். கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும்போது அங்கே மகிழ்ச்சி உண்டானது போல இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். எல்லார கரங்களை தட்டி ஒரு விசை கர்த்தரை நோக்கி, அவர் சிலுவையிலே எல்லா பலவீனத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன் அவர், வியாதிகளை சிலுவையிலே ஜெயம் கொண்ட தேவன் அவர், நமக்காய் எல்லா இருதயம் நொறுங்குண்டவர்களுக்காய் காயம் கட்டப்படும்படியாய் கர்த்தர் சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தி ஒவ்வொருவரையும் மீட்டது போல கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றி நமக்கு ஒரு நிரந்தர சந்தோஷத்தை, ஆனந்தத்தை கர்த்தர் தர அவர் போதுமானவராயிருக்கிறார். லூக்கா அதே 4:19 நாம் வாசிக்கிறோம், அவர் என்னை அனுப்பினார். எதற்காக அவரை அனுப்பினார்? டு மேக் abundant joy in our lives. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்கும்படியா, எல்லா சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாகி குமாரன் நமக்காய் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை நேரத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்து அவரை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிகாலையில் அவரை தேடி கொண்டிருக்கிறோம். அவர் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க நமக்காய் இறங்கி வந்தார். பரிபூர்ண வாழ்வை கொடுக்க நமக்காய் இறங்கி வந்தார். அது முழுமை அடையும்படியாய் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புகிற தேவன். அடுத்ததாக பரிபூர்ண சந்தோஷத்தால், ஆனந்தத்தால் நம்மை நிரப்புகிற தேவன். நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நம்மை ஆனந்த சந்தோஷத்தால் நிரப்பி நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி? நல்ல கரங்களை உயர்த்தி. அடுத்ததாக மத்தேயு 8:16-17 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 8:16-17. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எதற்காக புறப்பட்டு வருகிறார்? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 103:2-3 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய நோய்களை குணமாக்குகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பரிபூர்ண வாழ்வை நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் நம்முடைய நோய்களை குணமாக்குகிற தேவன். நம்முடைய பலவீனங்களை அவர் மாற்றுகிற தேவன். நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. அந்த கோர சிலுவையிலே நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவன் அவர். 1 பேதுரு 2:24 நாம் வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோம். ஆமென். சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்ட அவருடைய கரத்தின் தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஒரு பரிபூர்ண சுகம் கடந்து வருவதாக. சிலுவையிலே நம்முடைய பலவீனங்களை சுமந்தவர், சிலுவையிலே நம்முடைய நோய்களை சுமந்தவர், சிலுவையிலே நம்மை குணமாக்கினவர், நம்முடைய காயங்களை கட்டினவர். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சரீர பலவீனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் அவர். பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 53:5 வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை
மேல் வந்தது. அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹalleluya. நம்முடைய சரீர பலவீனத்திற்காகவும் கர்த்தர் சிலுவையிலே தொங்கினார். அடுத்து இங்கே ஏசாயா 53:5 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காய் கர்த்தர் சிலுவையிலே தொங்கி அங்கே ஒரு மீட்பை, நமக்கு ஒரு சுகத்தை அவர் கொடுக்கிறார். ஹalleluya. இந்த மாதத்திலே நமக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சரீர பிரகாரமான சுகத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் சுகப்படுத்தி நடத்துவார். ஹalleluya. பிசிக்கல் ஹீலிங்கும் கர்த்தர் கொடுப்பார், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் கர்த்தர் கொடுப்பார். ஹalleluya. இந்த மாதத்திலே கர்த்தரோடு இன்னும் நெருங்கி சேரத்தக்கதாய், கர்த்தரோடு இன்னும் ஐக்கியப்படும்படியாய், கர்த்தருடைய பாடுகள் மரணங்களை அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நினைவு கூர்ந்து நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய தழும்புகளால் நாம் குணமாய் இருக்கிறோம். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நான் கொடுப்பேன். ஆமென். abundant healing. hallelujah. பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அவர் போதுமானவர். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. இயேசுவானவர் லாசருனுடைய கல்லறையிலே வந்து அவரை நோக்கி பார்த்து, லாசருவே வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்தில் 4 நாள் மரித்து போயிருந்த லாசரு அவன் அப்படியே எழுந்து வெளியே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அங்கே என்ன உண்டாயிற்று? அங்கே லாசருவின் வாழ்க்கையிலே ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹalleluya. லாசரு தான் மரிச்சிட்டானே, சரி மரித்த லாசரு சரி அப்படியே இருக்கட்டும், நான் உயிர் மாத்திரம் கொடுக்குறேன், நீங்க எப்படியாவது லாசருவை வீட்டில் வச்சு நீங்க பார்த்துங்க, உங்களுக்கு ஜீவன் தானே வேணும், நான் ஜீவ சுவாசத்தை லாசருக்குள்ளே ஊற்றி நான் ஜீவனை மாத்திரம் நான் கொடுத்து விடுகிறேன் என்று இயேசு சொல்லவில்லை. அவரை உயிரோடு சரீர பிரகாரமாய் வெளியே கல்லறையிலிருந்து கொண்டு வந்த தேவனவர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண சுகத்தை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. எல்லா பலவீனங்களை மாற்றி அவர் தாமே நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம் ஒவ்வொருக்குள்ளே அது கடந்து வந்து ஒரு பலனை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. abundant healing, overflowing healing. hallelujah. இந்த லாசரு வெளியே வந்தது தான் ஓவர்ஃப்ளோயிங் ஹீலிங். ஆமென். ஆசீர்வாதங்கள், சுகங்கள் அது புரண்டோடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. ஒரு மரித்தவர் உயிரோடு வெளியே வருகிறது எவ்வளவு அரிதான காரியம். ஆமென். அதுதான் பரிபூர்ண சுகத்தை, அவயவங்களை, உறுப்புகளை கர்த்தர் புதிதாய் மாற்றின தேவனவர். ஹalleluya. மாம்சத்தை கர்த்தர் புதிதாய் மாற்றினவர். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நோய்களை குணமாக்குவேன், நான் உங்கள் காயங்களை கட்டுவேன், என்னுடைய தழும்புகளால், சிலுவையிலே என்னுடைய ஆணி பாய்ந்த கரத்தின் தழும்புகளால் நீங்கள் குணமாயிருக்கிறீர்கள். ஹalleluya. யோவான் 11:25 நாம் வாசிக்கிறோம், இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஹalleluya. அப்போ இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த மாதத்தில், கர்த்தருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிற மாதத்தில் நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய உடல்களிலே, சரீரத்திலே பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் அவர் கொடுப்பார். நல்ல கரங்களை தட்டி எந்த இடத்துல பலவீனமா இருந்தாலும் சரி, பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நம்முடைய உறுப்புகள், அவயவங்கள் அனைத்திலும் கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து சென்று அன்று லாசருவை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்த தேவனவர். இயற்கையால் செய்யக்கூடாத காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும்படியாய், பரிபூர்ண வாழ்வை கொடுக்கும்படியாய் கர்த்தர் புறப்பட்டு வந்தார். ஹalleluya. நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை, ஆனந்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சுகப்படுத்துகிற ஆவியானவர், சுகப்படுத்துகிற வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த மாதம் முழுவதும் நம்மோடு இருந்து அது நடத்துகிறதா இருக்கிறது. ஹalleluya. அடுத்ததாக யோவான் சுவிசேஷம் 1:16 நாம் வாசிப்போம். யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹalleluya.
அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். அல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தர் நமக்கு பரிபூர்ண வாழ்க்கையில ஒரு முழுமை எதற்காக கொடுக்கிறார்? நமக்கு பரிபூர்ண கிருபையை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. abundant grace. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிபூரண கிருபை. அல்லேலூயா. தலைமுறைகளை தாங்குகிற கிருபை. ஆமென். இந்த வசனத்தை யோவான் சுவிசேஷம் 1:16 வசனத்தை நாம் கிரேக்க மொழியாக்கத்திலே நாம் பார்க்கும்போது அந்த கிருபை அது எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், இட்ஸ் a flowing grace. அல்லேலூயா. அது பாய்ந்து செல்லுகிற கிருபை. அப்போ இந்த கிருபை அது எப்படி இருக்கிறது என்றால், அது ஒரு கடலை போல கிருபை. இந்த பரிபூர்ண கிருபை கிரேக்க மொழியாக்கத்தில் அது எப்படி இருக்கிறது என்றால், அது ஒரு ஃப்ளோயிங் கிரேஸ், பாய்ந்தோடுகிற கிருபை. அது மாத்திரமல்ல, இந்த கிருபை ஒரு கடலை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதம் முழுவதும் அந்த பரிபூர்ண கிருபை நம்முடைய குடும்பங்களில் அது பாய்ந்தோட கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அனுதினமும் புதிய கிருபையினாலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது காலைதோறும். ஆமென். காலைதோறும்னா என்ன? அனுதினமும் புதிய கிருபையினாலே the grace is like ocean. ஆமென். அதுதான் நாம் வாசித்தோம். abundant grace. It's a overflowing grace. hallelujah. வழிந்தோடுகிற கிருபை, பாய்ந்து செல்லுகிற கிருபை இயேசுவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமர் 5:2 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நம்முடைய கிருபை. ரோமர் 5:2 நாம் வாசிப்போம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையினால் பிரவேசிக்கும் சில ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே. போதும் சிஸ்டர். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். இயேசு நமக்காய் கொடுக்கப்பட்டதின் மூலமாய் கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பரிபூர்ண கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் அது காணப்படட்டும். அல்லேலூயா. ரோமர் 5:17 மட்டும் வாசித்துருங்க. ரோமர் 5:17 வசனம். அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தை நீதியாய் ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவன் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. ஆமென். கிருபையின் பரிபூர்ணத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் நிச்சயமாய் பெற்றிருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி அப்போ இந்த மாதத்திலே கர்த்தர் சிலுவையின் மூலமாய் பரிபூர்ண கிருபை நமக்கு வைத்திருக்கிறார். அவர் நமக்கு கிருபையில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Overflowing grace. Hallelujah. Let the overflowing grace fill every family in our church. Amen. ஒரு நிரம்பி ஓடுகிற ஒரு கிருபை சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பத்தில் அது பாய்ந்து செல்லுவதாக. ஆமென். அந்த கிருபை நம்மை நடத்துகிற கிருபை, அந்த கிருபை நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கிருபை, அந்த ஒரு கிருபை நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிற கிருபை. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:9 நாம் வாசிக்கிறோம். பவுல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனா கர்த்தரிடத்திலிருந்து வந்தது ஒரே ஒரு பதில் தான், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. My grace is sufficient for you. ஆமென். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கு. நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபைக்குள் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை, அந்த பரிபூர்ண கிருபையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அது நம்முடைய பலவீனத்திலே நம்மை தாங்குகிற கிருபை, சோதனையிலே நம்மை கடக்க பண்ண உதவி செய்கிற கிருபை. அதுதான் பவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னார். பவுல் வேண்டுதல் பண்ணுங்க, விண்ணப்பம் செய்கிறார். ஆண்டவரே, இந்த பலவீனம் எனக்கு வந்தது, நீ இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, எவ்வளோ அற்புதத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க, எவ்வளோ அற்புதத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் மூலமா எவ்வளோ அற்புதத்தை நீங்கள் செய்ததை நாங்கள் காதார கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அதனால நீ என்னுடைய பலவீனத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்து போடுங்கன்னு பவுல் அங்கே கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கிருந்து ரிப்ளை வந்தது என்னவென்றால், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. என்னுடைய பரிபூர்ண கிருபை உனக்கு போதும்.
My abundant grace is sufficient for you. Let the grace overflow in our lives. Hallelujah. அந்த கிருபை வழிந்து ஓடத்தக்கதாய், அந்த கிருபை கடல் போல நம்முடைய குடும்பங்களிலே இந்த பாய்ந்து செல்லுகிற கிருபை, நம்முடைய சோதனை காலங்களிலே நம்மை பலப்படுத்துகிற கிருபை, அது ஒரு பரிபூர்ண கிருபையா இருக்கிறது. ரோமர்ல நாம் வாசிக்கிறோம், பாவம் நிறைந்த உலகிலே கிருபையும் பெருகினது. ஆமேன். அப்போ இந்த மோசமான உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உலகம் மோசமாகி போய் கொண்டிருக்கிற நிலைமையில கிருபைகளும் பெருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் உலகம் மோசமாய் போகிறது, ஒரு பக்கம் நமக்குள்ளே கர்த்தருடைய கிருபை பெருகத்தக்கதாய் கர்த்தர் abundant கிரேஸை, பரிபூர்ண கிருபையை, நமக்குள்ளே வாசமா இருக்கிற கிருபை அவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண கிருபை நான் கொடுப்பேன். ஆமென். பலவீனத்தை தாங்குகிற கிருபை, சோதனை வரும்பொழுதெல்லாம் நம்மை தாங்குகிற கிருபை, சோதனை வரும்போது நம்மை பலப்படுத்துகிற கிருபை. பாவம் நிறைந்த உலகம் என்றால் எதை குறிக்கிறது? இந்த கடினமான காலங்கள், இந்த மோசமான உலகத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. பாவம் நிறைந்த உலகில் கிருபையும் பெருகினது. ஆமென். அப்போ உலகம் மோசமாய் போக போக கர்த்தரை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையில அவர் பரிபூர்ண கிருபையை பெருக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற நம்புறீங்க? ஹல்லேலூயா. இப்ப நித்திய ஜீவனை, பரிபூர்ண ஜீவனை, பரிபூர்ண வாழ்வை கர்த்தர் கொடுக்கும்படியாய் அவர் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்ல காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கிருபையில் பிரவேசிக்கத்தக்கதாய், கிருபையிலே ஒரு பரிபூர்ணம் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு சோதனைகளை தாங்குகிற பரிபூர்ண கிருபையை அவர் இந்த மாதத்தில் தர நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஆமென். அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் வெற்றி சிறந்த தேவன். அவர் நமக்கு கிருபை உண்டாகும்படியாய் பிதாவோடு ஒப்புரவாகிற கிருபை நமக்கு கொடுத்தார். அவரோடு இருக்கிற ஐக்கியத்திலே, உறவிலே பலப்படுகிற கிருபை இயேசுவின் மூலமாய் நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்ம கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் நாம் பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நாம் தியானித்து பின் நாம் ஜெபித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 Corinthians chapter 15 verse 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கடைசியாக அவர் நமக்கு பரிபூர்ண வெற்றியை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை கர்த்தர் நமக்காய் சிலுவையிலே உண்டு பண்ணினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். குதிரை யுத்த நாளுக்கு தான் ஆயத்தமாக முடியும், ஆனா ஜெயம் கர்த்தர் மாத்திரமே கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. நாம் நமக்கு தேவையான ஆயத்தங்களை மாத்திரம் நம்மால் செய்ய முடியும். நம்முடைய பலத்தினாலே அது மாத்திரம் தான் நாம் செய்ய முடியும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் உண்டாகிறதா இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி, சிலுவையிலே மரணத்தை வெற்றி சிறந்த தேவனவர், மரணத்தை விழுங்கி ஜெயமாய் எழுந்த தேவனவர், 3ஆம் நாள் மரித்து அவர் உயிரோடு எழுப்பி மரணத்தை ஜெயமாய் விழுங்கினது போல நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனா. இந்த மாதத்திலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் உண்டாகும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நாம் விசுவாசிக்கிற தேவனாலே நமக்கு ஜெயம் உண்டாகும். ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. சிலுவையிலே மரித்தார் உண்மைதான், அடிக்கப்பட்டார் உண்மைதான், தொங்கினார் உண்மைதான். ஆனா அதற்கு பின்பாக, பாடுகளுக்கு பின்பாக, மரணத்திற்கு பின்பாக அங்கு ஒரு ஜெயம் உண்டானது. ஹல்லேலூயா. அது போல இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. abundant victory in our lives. நல்ல கரங்களை தட்டி, எல்லா தோற்று போகிற காரியங்கள் இந்த மாதத்தோடு முடியும்படியாய் அவர் மரணத்தையே ஜெயமாய் விழுங்குவானால், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. nothing is impossible for him. ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை வெற்றியாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஜெயமாய் நடத்த போகிறார். பரிபூர்ண ஜெயத்தை, வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி
பரிபூர்ண வாழ்வை உண்டு பண்ணும்படியாய் புறப்பட்டு வந்த தேவன் அவர். நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண வெற்றியை இந்த மாதத்திலே கர்த்தர் அவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 6:14 நாம் வாசிக்கிறோம், அவர் பாவத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அடுத்ததாக யாக்கோபு 4:7 நாம் வாசிக்கிறோம், அவர் சத்துருவின் கிரியையிலிருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹalleluya. Because he has overcome death. Hallelujah. He has overcome death and he became victorious. Amen. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனா இந்த மாதத்தில் அவர் நம்மோடு கூட வருவாராக. ஹalleluya. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். அவர் பரிபூர்ண வாழ்வை நமக்கு உண்டு பண்ணுகிற தேவன். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தருடைய பாடு மரணங்களை உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற மாதத்திலே அவர் எதற்காய் வந்திருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிபூர்ண ஜீவனை உண்டு பண்ணும்படியாக. ஆமென். abundant life. ஆமென். ஒரு பரிபூர்ண ஜீவன், ஒரு ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங்கை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக, ஒரு ஃபுல்லஸ்ட், ஆமென், முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கும்படியாய் யோவான் 16:28 நாம் வாசிக்கிறோம், இதற்காகவே நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர் தர போதுமானவராக இருக்கிறார். abundant blessing. இரண்டாவதாக abundant joy. மூன்றாவதாக நாம் பார்த்தோம் abundant healing. நான்காவதாக abundant grace. ஐந்தாவதாக abundant victory. hallelujah. ஆசீர்வாதங்கள், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள், overflowing blessing. hallelujah. கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடி, ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இது வழிந்து ஓடட்டும் ஆண்டவரே. let the blessing overflow in my life, oh Lord. hallelujah. let the joy overflow in my life, oh Lord. fill me with your abundant joy. amen. let the healing overflow. ஆண்டவரே, சுகம் எங்களுடைய குடும்பத்திலே பாய்ந்து செல்லட்டும். பரிபூரண கிருபை ஆண்டவரே, நதி போல கடல் போல எங்களுடைய குடும்பங்கள்ல இந்த நிறைவாய் தங்கி இருக்க இந்த மாதத்துல நீர் பரிபூர்ண வாழ்வை எங்களுக்கு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. பரிபூர்ண கிருபை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இது நிறைவாய் தங்கி இருப்பதாக. அடுத்ததாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். நாம் பிரயாசப்படுகிற காரியங்கள்ல கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு ஜெயம் கொடுப்பார். ஹalleluya. அவர் பரிபூர்ண வாழ்வை நமக்கு கொடுக்கிற தேவன். அவர் பரிபூர்ண வாழ்வை நமக்கு கொடுக்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் கேட்போம், ஆண்டவரே நீர் எனக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுக்கும்படியாய், பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும்படியாய் நீர் புறப்பட்டு வந்தீர். ஆண்டவரே, எங்களை ரட்சிப்பதற்காகவே பிதாவினிடத்திலிருந்து நீர் வந்தீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண கிருபைகள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆனந்தம், சந்தோஷம், நிறைவான சந்தோஷத்தினாலே நிரப்பினை நடத்துவீராக. அது மாத்திரமல்ல, பரிபூர்ண ஜெயத்தை நீர் கொடுப்பீராக. ஹalleluya. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேர்வு எழுதுகிற மாணவர்களுடைய வாழ்க்கையில, அது மாத்திரமல்ல எழுதின ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை நீர் இந்த மாதத்திலே கட்டளையிடுவீராக. ஜெயம் கொடுக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே. நாம் அப்படியே கொஞ்ச நேரம் எழும்பி நிற்போமா? கடைசியா நாம் ஜெபித்து முடிப்போம். ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். பரிபூர்ண சமாதானத்தினாலே, பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, பரிபூர்ண ஆசீர்வாதங்களாலே, பரிபூர்ண கிருபையினாலே, பரிபூர்ண சுகத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்துவாராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, பெரும் பர்வதம் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கோடும் வியாதிகள் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே.
நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கோடும் வியாதிகள் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம். நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம். கரங்களை தட்டி ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. அவர் நாமத்திலே பரிபூர்ண சுகம், அவர் நாமத்திலே பரிபூர்ண ஆசீர்வாதம், அவர் நாமத்திலே பரிபூர்ண பலன், பரிபூர்ண கிருபை. ஹல்லேலூயா. நமக்கு வாழ்வை கொடுக்கும்படியாய் அவர் சிலுவை மரத்திலே தொங்கினாரே. அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அவர் ஜெயமாய் நடத்துகிற தேவன். அவர் நாமத்திலே வல்லமை, அவர் நாமத்திலே ஆரோக்கியம், அவர் நாமத்திலே பரிபூர்ண சுகம், அவர் நாமத்திலே பரிபூர்ண சந்தோஷம், அவர் நாமத்திலே பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண கிருபைகள், பாய்ந்தோடுகிற கிருபைகள், வழிந்தோடுகிற கிருபைகள், கடலை போல புரண்டு வருகிற கிருபைகள். Hallelujah. Let the overflowing joy, let the overflowing blessing, let the overflowing healing, let the overflowing grace fill our church, oh Lord. Amen. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கோடும் வியாதிகள் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம், கொடும் வியாதிகள் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஒரு விசை நல்லா கரங்களை தட்டி. In His presence there is fullness of joy. பரிபூர்ண வாழ்க்கை, பரிபூர்ண வாழ்வை உண்டு பண்ணுகிற தேவன் இந்த மாதத்திலே பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே, பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, பரிபூர்ண சுகத்தினாலே, பரிபூர்ண கிருபையினாலே, பரிபூர்ண ஜெயத்தினாலே. ஆமென். Abundant blessing, abundant joy, abundant healing, abundant grace, abundant victory. Hallelujah. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐடிஆர் திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.